நம்முடைய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போதும் 8 நிதிநிலை அறிக்கை அவங்க தான் சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் மொத்தம் 11 நிதிநிலை அறிக்கையை பிஜேபி சமர்ப்பித்திருக்கிறது. அதில் 8 நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தவர் தமிழ்நாட்டை சார்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய முடியாது என்று பாராளுமன்றத்தில் ரொம்ப அடிச்சு சொல்றாங்க. ஆனால் இதே காலத்தில் 2014க்கும் 2024க்கும் இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு 25 லட்சம் கோடி ரூபாயை மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவசாயத்தில் லாபம் இல்லை, விவசாயிகள் பெற்ற கடனை அவர்கள் தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள். ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இதுதானே மோடி ஆட்சியினால் ஏற்பட்டிருக்கிற விளைவு. இந்த நிலையில் எப்படி நீங்கள் பிஜேபி எதற்காக ஆதரிக்கிறீர்கள்? அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவது. இப்போ அரிசியை மூட்டையாக கட்டினா அதுக்கு ஜிஎஸ்டி, அப்புறம் அதை மாவை அரைச்சிங்கன்னு வச்சுங்க அதுக்கு ஜிஎஸ்டி, அரைச்ச மாவை தோசையாக ஊற்றுனீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, இட்லியாக ஊற்றிங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. ஏன்டா ஒரு அரிசிக்கு எத்தனை ரூபா போடுவீங்க? சரி, இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு நம்ம உற்பத்தி பண்ணாலும் குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டங்களில் வனவிலங்குகளுடைய தொல்லை என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வனவிலங்குகளில் இந்த காட்டுப்பணியினுடைய தொல்லை ரொம்ப காட்டுத்தனமாக இருக்குது. அது கரெக்டாக நாளைக்கு மணிலா வேர்க்கடலை எடுக்கலான்னு நம்ம முடிவு பண்ணால் முத நாள் அது போய் எடுத்துருது, மறுநாள் சோளத்தை அறுக்கலான்னா முத நாள் அது போய் அறுத்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க காட்டுப்பண்ணியை கொல்லான்னு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காட்டுப்பண்ணி வந்து பயிர் அழிச்சிருச்சுன்னா அவங்க கிராம வாரியாக ஒரு கமிட்டி போடுவாங்களாம். அந்த கமிட்டி வந்து பார்த்துட்டு ஆமாம் இது காட்டுப்பண்ணினால தான் அழிஞ்சுதுன்னு சொல்லி டிஎஃப்ஓவுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. டிஎஃப்ஓ வந்து பார்த்துட்டு சரி காட்டுப்பண்ணி வந்தால் சுடுங்க, நீங்கள் கமிட்டி கூடி சொல்லி டிஎஃப்ஓவுக்கு ரிப்போர்ட் பண்ணி டிஎஃப்ஓ வந்து பார்த்து சொல்கிற வரைக்கும் பண்ணி என்ன அங்கேயே குடும்பம் நடத்திட்டு இருக்குமா? வாங்க சார் நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம், நீங்கள் சௌரியமாக வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுடுங்க, அங்கேயேவா உட்காந்துருக்கோம். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இங்கே இருக்கிற தாசில்தாருக்கோ கலெக்டருக்கோ எஸ்பிக்கோ ஒரு மாதம் சம்பளம் தரலன்னா கம்முன்னு இருப்பாரா? பரவாயில்ல சார் 4 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு எந்த கலெக்டராவது தாசில்தாராவது அல்லது பிடிஓவாவது யாராவது சொல்லுவாங்களா? எப்படி உங்களால் மனசாட்சியே இல்லாமல் 4 மாத காலமாக இந்த குறைந்தபட்ச கூலியை உங்களால் தராமல் இருக்க முடிகிறது? நம்முடைய முதலமைச்சர் அவ்வப்போது மீனவர் பிரச்சனையில் கடிதம் எழுதுகிறார், 100 நாள் வேலை திட்ட தொழிலாளிகளுக்கு பாக்கி வர வேண்டும் என்பதற்காக கடிதம் எழுதுகிறார். எதற்காவது மதிச்சு ஒரு பதில் போட்டிருக்கான அந்த ஆளுவ? எதையுமே மதிப்பதில்லை. ஆகவே கடிதம் என்பதை தாண்டி நம்முடைய நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் அவர்கள் தமிழ்நாட்டை ஏறி மிதிப்பார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய தோழர் மதுசூதனன் அவர்களே, நம்ம எல்லாம் வரவேற்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை நகர செயலாளர் மதிப்புக்குரிய தோழர் தண்டபாணி அவர்களே, எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினரும் திண்டுக்கல் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான பெருமதிப்பிற்குரிய தோழர் சச்சிதானந்தம் அவர்களே, கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் காமராஜ் அவர்களே, திருப்பூர் மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் மூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்களே, மாவட்ட குழு உறுப்பினர்கள் கனகராஜ் அவர்களே, பஞ்சலிங்கம் அவர்களே, நிறைவாக இங்கே நன்றி கூற இருக்கிற ஆர்வி வடிவேல் அவர்களே, திரளாக கலந்து கொண்டிருக்கூடிய அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் முதற்கன் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 24வது அகில இந்திய மாநாடு தமிழகத்திலே மதுரையில் நடைபெற இருப்பதை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு 40க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் இத்தகைய கருத்தரங்கங்கள் என்பது நடத்துவதென்று தீர்மானித்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இந்த கருத்தரங்கங்கள் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கருத்தரங்கத்தை இப்படி நடத்துவதற்கான நோக்கம், இந்த பிரச்சனைகளிலெல்லாம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அணுகுமுறை என்ன, இந்தியாவில் இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எத்தகைய தீர்வை மார்க்சியம் சொல்லுகிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது என்பதை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே மற்ற பல முதலாளித்துவ கட்சிகள் மாநாடு நடத்துவதைப் போல ஒரு இடத்தில்
பல்லாயிரக்கணக்கான மக்களை கூட்டி ஏதோ தலைவர்கள் மட்டுமே அதில் உரையாற்றி கலைந்து செல்வது என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடுகள் நடைபெறுவதில்லை. கட்சியில் உள்ள 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் இந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தின் மீது தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பது, பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பது, இப்படிப்பட்ட ஒரு விரிந்து பறைந்த ஜனநாயக அணுகுமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் வெளியிட்டிருக்கிற அந்த அரசியல் தீர்மானத்தின் மீது நீங்கள் ஊடகங்களில் பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள். அநேகமாக ஒரு பெருத்த விவாதத்திற்கு எங்களுடைய தீர்மானம் உள்ளாகி இருக்கிறது. ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்கள் என்பது வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டினுடைய அரசியல் நகல் தீர்மானம் இத்தகைய விவாதத்திற்கு உள்ளாகி இருப்பது என்பது உண்மையிலேயே மற்றற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் கண்டுகொள்ளாமல் இருப்பதை விட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுவது சரியா தவறா என்கிற ஒரு கருத்தியல் ரீதியான விவாதம் நாடு முழுவதும் அறிவுஜீவிகள் மத்தியில், பத்திரிகையாளர்கள் மத்தியில், பொதுவாக அரசியலின் மீது அக்கறை உள்ளவர்களால் நடத்தப்படுவது என்பது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம். ஆகவே அந்த அரசியல் தீர்மானத்தில் இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அதனை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். பிரச்சனைகளை மட்டும் நாங்கள் சொல்லவில்லை, அதற்கான தீர்வையும் நாங்கள் முன்வைக்கிற தீர்வையும் அதிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அதன் மீது உடுமலைப்பேட்டை நகரத்தில் உள்ள மக்கள் அல்லது இந்த திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கூட உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கட்சியினுடைய இணையதளத்தின் மூலமாக அல்லது தபாலில் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று முதல்ல நான் கேட்டுக்க விரும்புகிறேன். விவசாயிகளுடைய இன்றைய பிரச்சனையும் அதற்கான எத்தகைய தீர்வை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்கிறது என்பதுதான் இன்றைக்கு கருத்தரங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் மகாகவி பாரதி. மகாகவி பாரதி வாழ்ந்த காலத்தில் உழவும் தொழில்தான் இந்திய நாட்டு மக்களுடைய மிக முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது. ஆகவே உழவும் தொழிலும் வாழவில்லை என்று சொன்னால் இந்திய நாட்டு மக்கள் வாழ முடியாது என்கிற முறையிலே தான் உழவையும் தொழிலையும் வரவேற்று மகாகவி பாரதி பாடினார். ஆனால் அதற்கு பிறகு நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு நாட்டிலே ஆளுங்கட்சியாக வந்தவர்கள், அது காங்கிரஸ் ஆனாலும் இன்றைக்கு ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கமானாலும், அவர்கள் உழவையும் தொழிலையும் ஒழித்து கட்டுவது என்கிற முறையிலே தான் மத்திய ஆட்சியாளர்களுடைய கொள்கையும் அணுகுமுறையும் இருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை விரிவாக சொல்வதற்கான நேரம் இல்லை. இப்போ விவசாயி நல்லா வாழணும், விவசாயத்தில் வருமானம் அதிகரிக்கணும்னா விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களுக்கு லாபகரமான விலை என்பது தேவை. எந்த தொழிலை செய்கிறவங்களாக இருந்தாலும் லாபத்தை நோக்கித்தான் அந்த தொழிலை செய்கிறார்கள். நஷ்டத்துக்கு யாரும் எந்த தொழிலையும் செய்கிறதில்லை. இப்போ இந்த செல்ஃபோன் உற்பத்தி பண்ணுற கம்பெனிக்காரன் இருக்கான்னா அவன் அதில் எவ்வளவு லாபம் வரும் என்கிற முறையில் தான் செல்ஃபோனை உற்பத்தி செய்கிறார்கள். செருப்பு உற்பத்தி செய்யக்கூடிய பேட்டா கம்பெனி இருக்கிறது என்று சொன்னால் அதில் எவ்வளவு வருடம் தோறும் மாதம் தோறும் எவ்வளவு லாபம் கிடைக்கும், அதாவது எல்லா செலவுகளும் போக உற்பத்தி செலவு, தொழிலாளி செலவு, கடையிலே விற்கக்கூடிய விற்பனையாளருடைய செலவு, கடைக்கான வாடகை, அதற்கான மின்கட்டணம், இப்படி எல்லா செலவும் போக எவ்வளவு ஒரு செருப்பிலே லாபம் கிடைக்கும் என்கிற முறையிலே தான் முதலாளிகள் பார்க்கிறார்கள். முதலாளிகள் ஒவ்வொன்றையும் லாபமாக பார்க்கிற போது தொழிலாளிகள் அல்லது விவசாயிகள் மட்டும் லாபத்தை பற்றி கவலையே படாமல் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்கிற முறையிலேயே வாழ முடியுமா? ஆகவே எல்லா தொழிலை செய்யக்கூடியவர்களும் லாபத்தை எதிர்நோக்கி செய்கிற போது விவசாயிகளுடைய உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை கேட்கவில்லை, லாபகரமான விலை தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோருகிறது. ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை? குறைந்தபட்ச விலையை தீர்மானிப்பதற்கான, குறைந்தபட்ச விலை விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கான, அனைத்து விவசாயிகளுக்கும் அனைத்து வேளாண் விளைபொருள்களுக்கும் குறைந்தபட்ச கிளை உத்தரவாதமாக கிடைப்பதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதி துவங்கி 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி வரை ஏறத்தாழ 385 நாட்கள் டெல்லியிலே பல லட்சக்கணக்கான விவசாயிகள் கூடி
உலக சரித்திரத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தில் இந்திய விவசாயிகள் நடத்தினார்கள். அவர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்கள்? கோரிக்கை நிறைவேறாமல் வீடு திரும்புவதில்லை. இதுதான் அவர்கள் சொன்னது. நாங்கள் கூட பல நேரத்தில் இங்கே நடக்கிற போராட்டத்தில் கூட சொல்லுவோம், நம்ம கோரிக்கையை ஏற்றுக்காமல் நம்ம இங்கேருந்து போகக்கூடாது, ஆனால் அப்புறம் சாயந்தரம் போயிடுவோம். ஏன்னா நீங்கள் இருக்கணும்ல, தலைவர்கள் மட்டும் இருந்து என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள்லாம் போகும்போது நாங்களும் போயிடுவோம். ஆனால் டெல்லி விவசாயிகள் ஓராண்டு காலமும் கோரிக்கை நிறைவேறாமல் வீடு திரும்புவதில்லை என்று உறுதி எடுத்து கொண்டதை நடைமுறையில் சாதித்து காட்டினார்கள். ஒருவர் இருவர் அல்ல, லட்சக்கணக்கானோர், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். கடுமையான வெயில், பெருமழை, சுழன்றடிக்கும் சூறாவளி, உடம்பை குத்தி கிழிக்கக்கூடிய கடும் பனி. டெல்லி பனியெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். அதில் ஒரு நாள் 2 நாள் கூட நம்மளால் இருக்க முடியாது. இத்தனை இயற்கை பேரிடர்களையும் தாங்கி அந்த போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த இயற்கை பேரிடரின் காரணமாக ஏறத்தாழ 715 விவசாயிகள் செத்து போனார்கள். போராட்ட களத்திலேயே செத்து போனார்கள். வெயிலை தாங்க முடியாமல், பெருமழையை தாங்க முடியாமல், கடும் குளிரை தாங்க முடியாமல், சூறாவளியில் பந்தல்கள்லாம் விழுந்து, இப்படி பல்வேறு காரணங்களினால் 715 விவசாயிகள் மாண்டு போனார்கள். அவ்வளவு விவசாயிகள் செத்த போது கூட போராட்டத்தை விவசாயிகள் நிறுத்தவில்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாமல் நாங்கள் வீடு திரும்புவதில்லை. இந்த 11 ஆண்டு காலத்தில், மோடி ஆட்சியில் இந்த 11 ஆண்டு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. எந்த போராட்டத்தையும் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டதே கிடையாது. அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றியதை பற்றி பிஜேபி ஆட்சியாளர்கள் கவலைப்பட்டதும் கிடையாது. இந்திய சரித்திரத்தில் முதலாக மோடியை மண்டியிட வைத்த பிரம்மாண்டமான போராட்டம் டெல்லி விவசாயிகள் போராட்டம் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். போராட்டத்தினுடைய விளைவாக 3 வேளாண் விரோத சட்டங்களையும் நான் திரும்பப் பெறுகிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்தது மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலே சட்டம் திரும்பப் பெறப்படுகிறது என்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அந்த போராட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அந்த போராட்ட சம்பந்தமான உடன்பாட்டிலே தான் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை உத்தரவாதப்படுத்துவதற்கான ஒரு சட்டத்தை நாங்கள் இயற்றுவோம், அது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கான ஒரு குழுவை அமைக்கிறோம் என்று போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஐக்கிய விவசாயிகள் முன்னணியிடம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கொடுத்த கடிதம் எங்களிடத்திலே இருக்கிறது. மத்திய அரசின் சார்பில் வேளாண்மை துறை செயலாளர் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று எழுத்துப்பூர்வமான ஒரு ஒப்பந்தத்தை ஐக்கிய விவசாயிகள் முன்னோடியோடு ஏற்படுத்தி கொண்ட கடிதம் எங்களிடையே இருக்கிறது. ஆனால் இப்போது 22 முடிஞ்சிருச்சு, 23 முடிஞ்சிருச்சு, 24 முடிஞ்சிருச்சு, 25ஆம் ஆண்டு வந்துவிட்டது. இதுவரை அந்த விலை உத்தரவாத சட்டத்தை இயற்றுவதற்கான அந்த குழுவை கூட மோடி அரசாங்கம் அமைக்கவில்லை. தொடர்ந்து அதற்கான போராட்டத்தை நாடு முழுவதும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நடத்தி கொண்டிருக்கிறது. ஐக்கிய விவசாயிகள் முன்னணியில் மிக முக்கியமான அங்கமாக அகில இந்திய விவசாயிகள் சங்கம் என்பது திகழ்கிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான விவசாயிகள் சங்கம் நம்முடைய அகில இந்திய விவசாயிகள் சங்கம். அந்த சங்கம்தான் அந்த போராட்டத்துடைய கதாநாயகனாக, மூளையாக இருந்து செயல்பட்டது என்பதை எவராலும் மறுக்க முடியாது. ஆனால் இவ்வளவு காலத்திற்கு பிறகும் இந்த அந்த குறைந்தபட்ச விலையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய சட்டம் வேணும்னு நம்ம கேட்குறோம். இப்போ கூட அரசாங்கம் விலையை அறிவிக்குது. 23 வகையான வேளாண் விளைபொருள்களுக்கான விலையை ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் அறிவிக்குது. தேங்காய்க்கு விலையை அறிவிக்கிறாங்க, நெல்லுக்கு விலையை அறிவிக்கிறாங்க, கரும்புக்கு விலையை அறிவிக்கிறாங்க, பருத்திக்கு விலையை அறிவிக்கிறாங்க, உருளைக்கிழங்குக்கு விலையை அறிவிக்கிறாங்க, வெங்காயத்துக்கு விலையை அறிவிக்கிறாங்க, கோதுமைக்கு விலையை அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 23 வகையான பொருட்களுக்கு மத்திய அரசாங்கம் விலையை அறிவிக்கிறது. ஆனால் அந்த விலையை அரசாங்கம் அறிவிக்கிற அந்த விலை உத்தரவாதமாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் விலையை அறிவிச்சவன் கொள்முதல் பண்ணுமா வேணாமா? ஆனால் அரசாங்கம் கொள்முதல் செய்வதில்லை. விலையை அறிவிக்கிறதோடு அவங்களுடைய வேலை முடிஞ்சிடுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு உதாரணத்துக்கு நெல் கொள்முதல் என்பது தமிழ்நாட்டிலே நடைபெறுகிறது. மத்திய அரசாங்கம் அறிவித்த விலையோடு தமிழ்நாடு அரசாங்கம் 110 ரூபாய் கூடுதலாக கொடுத்து ஊக்கத்தொகை என்கிற பெயரில் நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள். ஆனால் அது அனைத்து மாவட்டங்களிலும் கொள்முதல் செய்வதில்லை.
அரசாங்கம் கொள்முதல் செய்கிற இடங்களில் அரசாங்கம் அறிவிச்சிற விலை கிடைக்கும். அரசாங்கம் கொள்முதல் செய்யாத மாவட்டங்களில் வியாபாரிகள் கொடுக்கிற விலை தான் நமக்கு கிடைக்கும். அரசாங்கம் அறிவித்த விலையை விட 300 ரூபா 400 ரூபா ஒரு குவிண்டாலுக்கு குறைவாகத்தான் நம்முடைய விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு உதாரணத்திற்கு. இது மாதிரி எல்லா விளைபொருள்களையும் அரசாங்கம் அறிவிக்கிற விலைக்கும் வியாபாரிகள் வாங்குகிற விலைக்கும் மழைக்கும் அழிவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. ஏன் இந்த மாதிரி வாங்க முடியுது? ஏன் வாங்க முடியுதுன்னா, அரசாங்கம் அறிவித்த விலைக்கு குறைவாக வாங்கினால் அது குற்றம் என்கிற முறையில் இந்தியாவில் சட்டம் கிடையாது. வியாபாரி என்ன சொல்றாரு? மோடி அறிவிச்சாரா, போய் அவர்கிட்ட வாங்கிக்கிங்க. மோடி அறிவிச்சாருன்னு சொல்றாரு, நீ போய் அவர்கிட்ட வாங்கிப்பா, அவர்கிட்டயே வித்துக்க, அவர்கிட்டயே வாங்கி. என்னகிட்ட பொண்ணுன்னா நான் சொல்ற விலை தான் என்றுதான் வியாபாரிகள் விலையை தீர்மானிக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் அறிவித்த விலை உத்தரவாதமாக கிடைக்க வேண்டும் என்றாலே அதற்கான ஒரு சட்ட பாதுகாப்பு என்பது வேண்டும், கொள்முதல் உத்தரவாதம் என்பது வேண்டும், சந்தை உத்தரவாதம் என்பது வேண்டும். இவையெல்லாம் இல்லாமல் விவசாயிகளுக்கு அரசு விலை அறிவித்தாலும் அது கிடைக்காது. அப்போ லாபகரமான விலை கிடைக்கவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் வாழ முடியாது. ஆகவே விவசாயிகளுடைய மிக முக்கியமான பிரச்சனை இது. இதை நிறைவேற்றுவதற்கு கடந்த 4-5 ஆண்டு காலமாக தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மோடி அரசாங்கம் அதை பற்றி கவலையே படவில்லை. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத நம்முடைய அண்ணாமலை போன்றவர்கள் மோடி அரசாங்கம் விவசாயிகளுடைய பொற்காலம் என்று சொல்லி பொற்காலம் என்கிற அளவுக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய தற்கொலை என்பது நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாய தொழிலாளிகளுடைய தற்கொலை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாய கிராமப்புற பெண்கள் கிராமப்புற வறுமையின் விளைவாக கடந்த 5 ஆண்டு காலத்தில் 4 கோடி பெண்கள் தங்களிடம் இருக்கிற அரை பவுன் 1 பவுன் 2 பவுன் நகையை வங்கிகளிலே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் அடகு வைத்து வாங்கியிருக்கிற கடன் மட்டும் 4.25 லட்சம் கோடி ரூபாய். 4 வருஷத்தில் 4 கோடி பெண்கள். நீங்கள் நம்ம ஊர் சேட்டு கடையில் வைக்கிறது இல்லை, நம்ம ஊர் சேட்டு கடையில் தெரிஞ்சவங்க கொடுக்கறது அந்த மாதிரி கடனை சொல்ல நான். அரசாங்கத்தினுடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் மட்டும் 4.25 லட்சம் கோடி ரூபாய் நகை கடனாக நம்முடைய பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் பெரிய தொழில் நடத்துவதற்காக அதை வாங்கவில்லை. அன்றாட வரவு செலவையே சமாளிக்க முடியாமல், வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை சமாளிக்க முடியாமல் தான் தங்களுடைய காதில் கழுத்தில் இருக்கக்கூடிய அரை பவுன் 1 பவுன் 2 பவுன் நகைகளை வங்கிகளில் அடகு வைத்து அவர்கள் வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கிராமப்புற வறுமை, கிராமப்புற பொருளாதாரம் எவ்வளவு கீழ்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு அது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. விவசாயிகளுடைய கடனை ஒரு முறை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாடு தழுவிய அளவில் நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு முறை தள்ளுபடி செய்யுங்கள். நாங்கள் ஆண்டுதோறும் தள்ளுபடி செய்ய சொல்ல, விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய விவசாயத்திற்காக பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கடன்களையும் ஒரு முறை தள்ளுபடி செய்யுங்கள். நம்முடைய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போதும் 8 நிதிநிலை அறிக்கை அவங்க தான் சமர்ப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் மொத்தம் 11 நிதிநிலை அறிக்கையை பிஜேபி சமர்ப்பித்திருக்கிறது. அதில் 8 நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தவர் தமிழ்நாட்டை சார்ந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய முடியாது என்று பாராளுமன்றத்தில் ரொம்ப அடித்து சொல்றாங்க. விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ண முடியாது. ஆனால் இதே காலத்தில் 2014க்கும் 2024க்கும் இடைப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு 25 லட்சம் கோடி ரூபாயை மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறது. முதலாளி பூரா சோறு அண்ணான சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கிறான். அப்படி தானே இருக்காங்க. முதலாளிகள்லாம் நானாக சாப்பிடவே வழி இல்லாமல் இருக்காங்க, கட்டுறதுக்கு துணி இல்லாமல் இருக்காங்க, நல்லது கெட்டதுக்கு போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. அதனால் இந்திய பெருமுதலாளிகளுக்கு 25 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிற மோடி அரசாங்கம் தான் விவசாயிகளுக்கு ஒரு முறை கடனை தள்ளுபடி செய்ய என்று சொன்னால் நாங்கள் முடியாது என்று நிர்தாட்சணியமாக பாராளுமன்றத்திலே அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்படி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பல விவசாயிகள், அதுவும் குறிப்பாக கோவை, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் பிஜேபி வளர்ந்திருக்கிறது என்றுதான் விவரங்கள் தெரிவிக்கிறது. நான் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை, இந்த மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எந்த அடிப்படையில் பிஜேபியை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்? அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் விவசாயிகளுக்காக?
நான் சொன்ன இந்த பிரச்சனைக்கெல்லாம் அவர்கள் என்ன தீர்வை சொல்லுகிறார்கள்? விவசாயத்தில் லாபம் இல்லை, விவசாயிகள் பெற்ற கடனை அவர்கள் தள்ளுபடி செய்ய மறுக்கிறார்கள், விவசாயிகள் லாபம் இல்லை என்று சொல்லி விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்தை நிலத்தை வைத்திருப்பதற்கு காரணமே நிலத்துக்கான மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும். தரிசா போட்டிருந்தாலும் 10 வருஷம் கழித்து விற்றா நல்ல லாபத்துக்கு விற்கலாம் என்பதனால் நிலத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர விவசாயம் செய்தால் லாபம் வரும் என்பதற்காக யாரும் நிலத்தை வைத்துக் கொண்டிருக்கவில்லை. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கானோர் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இதுதானே மோடி ஆட்சியினால் ஏற்பட்டிருக்கிற விளைவு. இந்த நிலையில் எப்படி நீங்கள் பிஜேபி எதற்காக ஆதரிக்கிறீர்கள்? அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருளை எல்லாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி நீங்கள் அனுப்பினால் அதற்கு நாங்கள் கூடுதல் லாபம் சம்பாதிக்கலாம் என்கிற முறையிலெல்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவது, இப்போ அரிசியை மூட்டையாக கட்டினா அதுக்கு ஜிஎஸ்டி. அரிசியை மூட்டையாக வாங்கினீங்கன்னு வச்சுங்க, ஒரு கௌரவமாக போய் ஒரு 25 கிலோ மூட்டையை ஒரு தடவை எடுத்து வந்துட்டா மாதம் பூரா நம்ம கடைக்கு அழிய வேண்டியதில்லைன்னு ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி. அப்புறம் அதை மாவை அரைச்சிங்கன்னு வச்சுங்க, அதுக்கு ஜிஎஸ்டி. அரிசி மாவை அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. அரைச்ச மாவை தோசையாக ஊற்றுனீங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இட்லியாக ஊற்றிங்கன்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. இப்படி மதிப்பு கூட்ட 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 ஒரே அரிசி தாங்க, ஒரே அரிசி தான். அரிசியை மூட்டையாக வாங்கினா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, அதையே மாவாக மாற்றினா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, அதையே இட்லியாவோ தோசையாவோ ஊற்றி சாப்பிட்டா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. ஏன்டா ஒரு அரிசிக்கு எத்தனை வீடாக போடுவீங்க? இதான் மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுங்கள் என்று சொல்லி இந்த மாதிரி வரி மேல் வரி போட்டு மேலும் மேலும் விவசாயிகளை ஒடுக்குவது, விவசாயத்தை விட்டு வெளியேற்றுவது. ஆளை விட்டா போதுன்னு நீங்கள் சொல்லிட்டு நிலத்தை விட்டுட்டு போனால் அந்த நிலத்தை பூரா எடுத்து கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் கொடுக்கலாம் என்கிற முறையிலே தான் அவருடைய செயல்பாடுகள் பூரா இருக்கு. ஏன்னா இந்திய நாட்டினுடைய முதலாளிகளிடம் இல்லாத ஒரு விஷயம் நிலம். விவசாயிகள் முதலாளிகளிடம் பணம் இருக்கிறது, மூலதனம் இருக்கிறது. இவர்களிடம் இல்லை என்றாலும் வங்கிகள் கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் இல்லாத ஒரு விஷயம் நிலம். அது விவசாயிகளிடம் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவேதான் விவசாயத்தை விட்டு விவசாயிகளை வெளியேற்றுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துவதன் மூலமாக நிலங்களை எல்லாம் விவசாயம் அல்லாத பணிகளுக்கு மாற்றுவது என்கிற முறையிலே தான் இன்றைக்கு நாடு முழுவதும் நிலைமை இருக்கிறது. இப்போ விவசாயம் பண்ணுறதுக்குன்னு யாராவது நிலம் வாங்குறாங்களா? இப்போ பல கிராமத்துலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, விவசாயம் பண்ணுறதுக்குன்னு நிலம் வாங்கினாலும் எத்தனை பேர் கை தூக்கு? விவசாயம் அல்லாத பணிகளுக்கு தான் இப்போ நிலம் வாங்கிட்டு இருக்கான். ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், ஹாஸ்பிட்டல் கட்டுறவன், ஸ்கூல் கட்டுறவன், கம்பெனி கட்டுறவன். விவசாயம் அல்லாத பணிகளுக்கு நிலம் விற்பனை செய்யப்படுகிறதே தவிர விவசாயம் செய்வதற்காக விவசாயிகள் நிலத்தை வாங்குகிறார்கள் என்கிற நிலைமை என்பது இப்போது இல்லை. ஆண்டுதோறும் விவசாய பரப்பளவு என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் சராசரியாக ஆண்டுக்கு 1 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் விவசாயம் அல்லாத பணிகளுக்கு மாற்றப்படுகிறது. நான் சொல்ல பல்வேறு தேவைகளுக்காக. ஆகவே இப்படி விவசாய பரப்பளவு குறைகிறது, விவசாயத்தை விட்டு விவசாயிகள் வெளியேறுகிறார்கள், விவசாய லாபகரமாக இல்லை, விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் போனால் உணவு உற்பத்தியில் ஒரு கடுமையான பாதிப்பு என்பது ஏற்பட்டு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தால் ஒழிய இந்திய நாட்டு மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்பதுதான் இன்றைக்கு நிலைமை. இப்போது தமிழ்நாட்டில் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அரிசி தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி அல்ல. கர்நாடகாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, வேறு பல மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அரிசி வரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைக்கு தமிழ்நாட்டில் அரிசி கிடைக்காது. இந்த ஜிஎஸ்டி வேற போட்டு அரிசியினுடைய விலையை கடுமையாக அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உணவு பாதுகாப்பு, அதன் மீது அக்கறையுள்ள ஒரு அரசாங்கம் மத்தியிலே வேண்டும். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தை அழித்திடுவோம் என்றான் மகாகவி பாரதி. தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு உணவில்லைன்னா கூட இந்த உலகத்தையே அழிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இதைவிட ஆவேசமாக மக்களுடைய உணவு பாதுகாப்பை பற்றி மற்றொரு மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதை பற்றி வேற யாருமே பேசியிருக்க முடியாது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம். ஆனால் இப்போது என்ன நிலைமை? இந்திய ஆட்சியாளர்கள் இதை பற்றியெல்லாம் இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டியதை பற்றியோ
உணவு பாதுகாப்பை பற்றியோ அவர்கள் கவலைப்படாமல் அவர்கள் கார்ப்பரேட்டுகளுக்காகவும் இந்திய பெருமுதலாளிகளுக்கு மட்டும்தான் ஆட்சி நடத்துகிறார்களே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதியான உழைப்பாளி மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த 10 ஆண்டு 11 ஆண்டு கால ஆட்சி அனுபவம். இதிலிருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது தோழர் காமராஜ் சொன்னதைப் போல இடதுசாரிகளுடைய பலம் என்பது அதிகரிக்கப்பட வேண்டும். பாராளுமன்றத்தில் சட்டத்தை இயற்றுகிற திட்டத்தை உருவாக்குகிற அந்த இடத்தில் ஓங்கி குரல் கொடுப்பதற்கு விவசாயிகள் சார்பில், விவசாய தொழிலாளிகள் சார்பில், இந்திய நாட்டினுடைய உழைப்பாளி மக்களின் சார்பில் ஓங்கி குரல் எழுப்புவதற்கு பாராளுமன்றத்தில், சட்டமன்றங்களில் இடதுசாரிகளுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற போதுதான் அதற்கான குரலை நம்மால் எழுப்ப முடியும். அவர் சொன்னார்ல, 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 ஆட்சி இருந்தபோதுதான் அவர் பட்டியலிட்ட எல்லா சட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. நாங்கள் ஆட்சியிலே இல்லை, ஆட்சிக்கு வெளியிலே இருந்தோம். ஆட்சிக்கு வெளியிலே இருந்தே மக்களுக்கு சாதகமான இத்தனை சட்டங்களை, இத்தனை திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு புதிய சாதனையை இந்திய அரசியல் வரலாற்றில் உருவாக்கியவர்கள் மார்க்சிஸ்டுகள் என்பதை நான் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஆட்சிக்கு வெளியிலிருந்தே எங்களால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னால், ஆட்சி அதிகாரம் மார்க்சிஸ்டுகள் கையில் கிடைத்தால் அது நிச்சயமாக இந்தியாவினுடைய பொற்கால ஆட்சியாக இருக்கும் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அது உள்ளாட்சியில் துவங்கி பாராளுமன்றம் வரை எங்கெங்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் வெற்றி பெற்று பொறுப்புகளில் இருக்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அந்த மன்றத்தை, அது பாராளுமன்றமோ சட்டமன்றமோ உள்ளாட்சி மன்றமோ, எல்லா மன்றங்களையுமே மக்கள் நலனுக்கான மன்றமாகத்தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோமே தவிர சுயநலனுக்காக எங்களுடைய தோழர்கள் எப்போதும் பயன்படுத்த மாட்டார்கள். இங்கே மக்கள் கோரிக்கையாக கொடுத்திருக்கிற பல்வேறு பிரச்சனைகளையும் பேசுவதற்கான, எடுத்துரைப்பதற்கான, அதை நிறைவேற்றுவதற்கான வலிமையான குரலை எழுப்பக்கூடிய இடமாகத்தான் இந்த மன்றங்களை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். அது மேற்கு வங்காளத்திலே வழங்கிய 13 லட்சம் ஏக்கர் 13 லட்சம் ஏக்கர் நிலத்தை நிலமற்ற ஏழைகளுக்கு வழங்கிய மாநிலம் மேற்கு வங்காளம். என்ன சாதாரண விஷயமா? அது இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் சேர்த்தால் கூட அந்த ஒரு மாநிலத்தில் வழங்கிய நிலமளவுக்கு மற்ற மாநிலம் வழங்கப்பட்டதில்லை. தமிழ்நாட்டிலே 65 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நில உச்சவரம்பு சட்டம் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டு பல்வேறு நிலம் வழங்குவதற்கான திட்டங்களை பல்வேறு ஆட்சி காலத்திலும் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் எல்லா காலத்திலையும் சேர்த்து நான் சொல்கிற இந்த 65 ஆண்டு காலத்தில் மொத்தமே 2 லட்சம் ஏக்கர் தான் தமிழகத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. அது வீட்டு மனையாக, விவசாய நிலமாக, தரிசு நிலமாக அல்லது அனுபவ நிலத்திற்கு பட்டா, இப்படி பல்வேறு வகைகளிலும் தமிழ்நாட்டிலே இந்த 65 ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்டிருப்பது வெறும் 2 லட்சம் ஏக்கர். மேற்கு வங்க மாநிலத்தில் 13 லட்சம் ஏக்கர் வழங்க முடிஞ்சிருக்கிறது. ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. அதுதான் மார்க்சிஸ்டுகள் ஆட்சி. இது இங்கே திமுக, அதிமுக, காங்கிரஸ் எல்லா ஆட்சி காலத்திலும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிற 2 லட்சம் ஏக்கர். ஆகவே யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் இத்தகைய பொறுப்புகளுக்கு வர வேண்டும்? மக்களுக்காக, மக்கள் நலனை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் வர வேண்டுமே தவிர அதற்கு மாறாக அதை பற்றி கவலைப்படாதவர்கள் ஆட்சி நடத்துவதனால் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய இந்த பிரச்சனைகள் என்பது தீராது. சரி, இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு நம்ம உற்பத்தி பண்ணாலும் குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டங்களில் வனவிலங்குகளுடைய தொல்லை என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வனவிலங்குகளில் இந்த காட்டுப்பணியினுடைய தொல்லை ரொம்ப காட்டுத்தனமாக இருக்குது. அது கரெக்டாக நாளைக்கு மணிலா வேர்க்கடலை எடுக்கலான்னு நம்ம முடிவு பண்ணால் முதல் நாள் அது போய் எடுத்துருது. மறுநாள் சோளத்தை அறுக்கலான்னா முதல் நாள் அது போய் அறுத்து எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்குது. காலையில் ஆளை கூப்பிட்டு போனாலும் அப்போ தான் பார்க்குறாரு வயலில் இப்படி இருக்குன்னு, நிலத்தில் இப்படி ஆகிப்போச்சுன்னு. இவ்வளவு அது யானை தொல்லை, மயில் தொல்லை, காட்டுப்பண்டிகள் தொல்லை, மான் தொல்லை, இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமான வனவிலங்குகளுடைய தொல்லையினுடைய விளைவாக ஓராண்டு காலம் முழுவதும் அல்லது 6 மாத காலம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய பயிர்களை இந்த வனவிலங்குகள் வந்து அழித்து விட்டு போகுது. இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் பலமுறை எழுப்பப்பட்டதற்கு பிறகு காட்டுப்பண்டிகளை கொல்வதற்கான ஒரு அரசாணையை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. ஆனால் அந்த அரசாணையினால் காட்டுப்பண்டியை கொல்ல முடியாது. அந்த இப்போது தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற அந்த அரசாணையினால் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க காட்டுப்பண்டியை கொல்லான்னு. ஆனால் அந்த அரசாணையினால் காட்டுப்பண்டியை கொல்ல முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காட்டுப்பண்ணி வந்து பயிர் அழிச்சிருச்சுன்னா
அவங்க கிராம வாரியாக ஒரு கமிட்டி போடுவாங்களாம். அந்த கமிட்டி வந்து பார்த்துட்டு ஆமாம் இது காட்டு பண்ணினால தான் அழிஞ்சுதுன்னு சொல்லி டிஎஃப்ஓவுக்கு அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. டிஎஃப்ஓ வந்து பார்த்துட்டு சரி காட்டு பண்ணி வந்தால் சுடுங்க, நீங்கள் கமிட்டி கூடி சொல்லி டிஎஃப்ஓவுக்கு ரிப்போர்ட் பண்ணி டிஎஃப்ஓ வந்து பார்த்து சொல்கிற வரைக்கும் பண்ணி என்ன அங்கேயே குடும்பம் நடத்திட்டு இருக்குமா? வாங்க சார் நாங்கள் இங்கேயே தான் இருக்கிறோம், நீங்கள் சௌரியமாக வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து சுடுங்க, அங்கேயேவா உட்காந்துருக்கோம்? அது அடுத்தடுத்த வயலை பார்த்து போய்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு டிராக்டர் வச்சு உழுறதை விட ஒரு 40 பண்டி பூந்தா அதை விட வேகமாக அது உழுதுட்டு போகுது. அது எல்லாம் பாதிப்பை உணர்ந்தவங்களுக்கு தெரியும். நான் அந்த மாதிரி நிலங்களை எல்லாம் பல நிலங்களை போய் நேரடியாக பார்த்துருக்கிறேன். அவ்வளோ வேகமாக அது வேலை செய்யுது. பல இடத்துல வந்து செலப்பண்ணி வந்து காட்டுக்குள்ளே பூந்துருச்சுன்னா மாதக்கணக்காக அது அங்கேயே தான் இருக்குது. அது எப்படி நம்ம தாய்மார்கள்லாம் பிரசவத்துக்காக தாய் வீட்டுக்கு வந்தால் 2-3 மாதம் இருந்துட்டு போகிறது மாதிரி இந்த சினையாக இருக்கிற காட்டு பண்ணி காட்டுக்குள்ளே கரும்பு காட்டுக்குள்ளேயோ அல்லது குச்சிவள்ளி கிழங்கு காட்டுக்குள்ளேயோ வந்து படுத்துதுன்னா 1 மாதத்துக்கு யாரும் அந்த பக்கமே போக முடியாது. அதுவாக எழுந்துச்சு சரிப்பா எல்லாம் முடிஞ்சது நான் போயிட்டு வரேன்னா அதான் கிளம்பி நான் உண்டை ஒழிய இவர் பட்டாவே வச்சுருந்தாலும் நிலத்துக்குள்ளே போக முடியாது. யார்? நம்ம விவசாயி. அந்த அளவுக்கு பெரும் தொல்லையாக இருக்கிறது. ஆகவே இந்த வன விலங்குகளால் ஆண்டுதோறும் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய்க்கு வேளாண் விளைபொருட்கள் அழிகிறது. அந்த 1000 கோடி ரூபாய் அழியுதுன்னா அதுக்கு இழப்பீடு தரணும்ல. 1000 கோடி ரூபாய் அரசாங்கம் தரணும்ல. அரசாங்கம் எங்கேயாவது 1000 கோடி ரூபா கொடுக்குறானா? அவங்க தானே கொடுக்கணும். அவங்க தானே வன விலங்குகளை கொல்லக்கூடாது, மயிலை கொல்லக்கூடாது, பன்னியை கொல்லக்கூடாது, யானையை கொல்லக்கூடாது, மானை தொடக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும். ரைட்டு, ரொம்ப நல்லது. அது பூரா சாப்பிட்டு போட்டோம், பணத்தை நீ கொடுத்துரு. கவர்மெண்ட் தானே சொல்கிற இதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு பணத்தை நீங்கள் கொடுங்க. அரசாங்கமும் பணம் தர மாட்டான். இந்த வனவிலங்குகளையும் எதையும் தொடக்கூடாது அப்படின்னா விவசாயி எப்படி தான் பிழைக்கிறது? விவசாயிக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இந்த தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு கூட இப்போ கேரளா மாநில அரசாங்கம் வயல் வரப்புக்கு வந்தாவே அந்த பனி தலைவடிச்சு சேர்த்துரும். அந்த மாதிரியான ஒரு வாசனை வரக்கூடிய ஒரு வெடிகுண்டை அவர்கள் அரசாணை வெளியிட்டு அதை பயன்படுத்துவதற்கு விவசாயிகளுக்கு அனுமதித்திருக்கிறார்கள். பன்னி வந்தால் அதை கவிச்சுனா செத்து போகும், பன்னி வரலன்னா அது பாட்டில் அது இருக்கும். ஆகவே வேளாண் விளைபொருட்களை அழிக்கக்கூடிய காட்டுப்பண்டிகளை அழிப்பதற்கு உத்தரவு போடுன்னா இவர் டிஎஃப்ஓ கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நீ காட்டுப்பண்டியை சொல்லணுன்னா அது என்ன உத்தரவு? ஏன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு மாடாது சௌரியமாக நம்ம இஷ்டத்துக்கு கட்டி போட்டு இது பண்ணுறதுக்கு. ஆகவே இந்த மாதிரியான பலவிதமான தொல்லைகளுக்கு மத்தியிலே தான் விவசாயிகள் இந்த வேளாண் உற்பத்தியில் வேறு வேலை தெரியாது. அதான் பிரச்சனை. ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் விவசாயம் பண்ணீங்கன்னு சர்வசாதாரணமாக கேட்குறான் பல ஆள். எதுக்கு? உங்களுக்கு தான் விலை கிடைக்கல, உங்களுக்கு தான் ஒன்றும் லாபமாக இல்லைல்ல, எதுக்கு அதை கட்டிக்கிட்டு மாரடிக்கிற? விட்டுட்டு போ. விவசாயி என்கிற அந்த மரியாதை, விவசாயி என்கிற மரியாதை இருக்கு பாருங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு வேறு வேலையும் தெரியாது. பரம்பரையாகவே இதே மாதிரி செஞ்சு தாத்தா காலத்துலேருந்து முப்பாட்டம் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே வேலையை செஞ்சு பழக்கப்பட்டு போயிருக்காங்க. வேறு வகையான பணிகளுக்கும் இவர்கள் தயாராக இல்லை. ஆகவே இந்த விவசாயிகளுடைய இந்த கையறு நிலையை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியாளர்கள் முற்றிலும் விவசாயத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமையாகத்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இவற்றுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு மாற்று அரசு, இடதுசாரிகள் பலம் பெறுவது என்பது ரொம்ப அவசியம். இங்கே 100 நாள் வேலையை பற்றி சொன்னார்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிரான ஒரு வலுவான கருத்து பிரச்சாரத்தை சில விவசாய சங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், பல்வேறு நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, அந்த சட்டம் சொல்கிறது ஒரு ஆண்டுக்கு ஒரு குடும்பத்திற்கு 100 நாள் வேலை, 365 நாள் அதில் வேலை கிடையாது. சட்டமே சொல்கிறது ஒரு குடும்பத்துக்கு 100 நாள் வேலை. குடும்பத்தில் 2 பேர் அட்டை பெற்றிருந்தால் ஒரு ஆளுக்கு 50 நாள் வேலை. அரசாங்க கணக்குப்படியே இப்போது 38 நாள் 40 நாள் தான் ஆண்டுக்கு வேலை என்பது வழங்கப்படுகிறது. இப்போ 365 நாளையில் 50 நாள் வேலை கிடைக்கிறதா வச்சுங்க, மீதி 315 நாள் என்ன வேலைக்கு போகிறாங்க? பல விவசாய சங்க இந்த வேலை வந்ததுனால தான் விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல. எந்த அடிப்படையில் நீ விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்கிற? விவசாய தொழிலாளிக்கு விவசாயத்தில் வேலை கிடைக்கலன்றது தான் உண்மையில் யதார்த்தமான நிலைமையாக இருக்கிறது. ஏன்னால் விவசாயத்தில் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு எந்திரம் வந்தாச்சு. கரும்பு நடுறதுக்கு எந்திரம், கரும்பை வெட்டுறதுக்கு எந்திரம், நெல் அறுக்கிறதுக்கு எந்திரம், நாற்று நடுறதுக்கு எந்திரம், வைக்கோலை கட்டி வண்டியில் ஏற்றுறதுக்கு எந்திரம், இப்படி எல்லா வகையான தொழில்களுக்கும்
ஏழைகளுக்கும் எந்திரம் என்பது வேளாண்மை துறையில் எல்லாத்துக்கும் மிஷின் வந்தாச்சு. விவசாய தொழிலாளியை நம்பி விவசாயம் இல்லை என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. விவசாயத்தை மட்டும் நம்பி விவசாய தொழிலாளிகள் பிழைக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை. இந்த சூழ்நிலையிலே தான் ஒரு மாற்று வாழ்வாதாரமாக 100 நாள் வேலை திட்டம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்றத்திலே இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலே வற்புறுத்தி அதை பெற்றிருக்கிறது. இப்போ 86,000 கோடி ரூபாய் அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கான். இந்த 86,000 கோடி ரூபாயும் நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு வந்து சேரணும். அந்த பணத்தை பூரா அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எல்லாமே பேங்கில் போட போகிறாங்களா? இந்த 86,000 கோடி ரூபாய் இந்தியாவில் இருக்கிற விவசாய தொழிலாளிகள் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் எல்லாம் உங்கள் ஊரில் தானே செலவழிக்க போகிறீங்க. அரிசியாகவோ பருப்பாகவோ நல்ல மளிகை சாமானாகவோ அல்லது துணிமணியோ நல்லது கெட்டதோ இதுக்காக அதில் வேலை செய்கிற பணத்தை பூரா இங்கே தானே செலவழிக்க போகிறாங்க. வேறு ஏதாவது வெளிநாட்டில் போய் பேங்கில் போட்டுட்டு அங்கேருந்து வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ரூபா வட்டிக்காக இவங்க பூரா அந்த வேலையை செய்கிறாங்களா? இந்த 86,000 கோடி ரூபாயும் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற கிராமப்புற பொருளாதாரத்தில் சுழற்சி முறையில் பயன்படுத்தப்படக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. ஆகவே இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்கள் இந்த 86,000 கோடி ரூபாயும் கிராமத்துக்கு வரவில்லை என்றால் கிராமத்தில் கடையில் வியாபாரம் நடக்குமா? கிராமத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் விற்பனை ஆகுமா? இது ஏதோ விவசாயத்துக்கு எதிரானது என்கிற முறையில் ஒரு தவறான பிரச்சாரத்தை பலரும் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டதுக்கு அவங்கள பதில் சொல்லுங்கள். ஆண்டுக்கு 50 நாள் தவிர மீதி 315 நாட்கள் இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள்? கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறார்கள். எந்த வேலை கிடைத்தாலும் அந்த வேலைக்கு செல்வது, கிடைக்கிற ஊதியத்துக்கு செல்வது, எப்படியாவது உயிர் வாழ்ந்தால் போதும், கௌரவமாக உயிர் வாழ வேண்டும் என்கிற முறையிலே தான் கிராமப்புற மக்களுடைய வாழ்க்கை நிலைமை இருக்கிறதே தவிர வசதியாக வாழ்கிறார்கள் என்ற முறையில் யாரையும் சொல்ல முடியாது. ஆகவே ஒரு திட்டத்தை பற்றி எந்த விதமான ஆய்வும் இல்லாமல் நம்மை அண்டி கிடந்தவர்கள், நம்மிடம் அடிமையாக கிடந்தவர்கள் இன்றைக்கு ஒரு மாற்று வேலை கிடைத்து நம்மை விட்டு போய்விட்டானே என்கிற வைத்தறிச்சலில் வரக்கூடிய கருத்தை தவிர உண்மையில் நீங்கள் சொல்வது கடுகளவு கூட உண்மை இல்லை என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு கடந்த 4 மாத காலமாக ஏறத்தாழ 1,500 கோடி ரூபாய்க்கு மேல் கூலி பாக்கி மட்டும் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும். 1,500 கோடி ரூபாய்க்கு மேல். நான் என்ன கேட்க விரும்புகிறேன், இங்கே இருக்கிற தாசில்தாருக்கோ கலெக்டருக்கோ எஸ்பிக்கோ ஒரு மாதம் சம்பளம் தரலன்னா கம்முன்னு இருப்பாரா? கம்முன்னு இருப்பாரான்னு கேட்குறேன். பரவாயில்ல சார் 4 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு எந்த கலெக்டராவது தாசில்தாராவது அல்லது பிடிஓவாவது யாராவது சொல்லுவாங்களா? எப்படி உங்களால் மனசாட்சியே இல்லாமல் 4 மாத காலமாக இந்த குறைந்தபட்ச கூலியை உங்களால் தராமல் இருக்க முடிகிறது? முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார், நிதியமைச்சர் செல்லுகிறார், கேட்கிறார்கள், பணம் வரவில்லை, இன்றைக்கு வரைக்கும் வரவில்லை. நம்முடைய 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்திலேருந்து இருக்கிறார்கள். இந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை பயன்படுத்தி பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு ரகலையை கட்டியிருக்க வேணாமா? எங்கள் நாட்டுக்கு கூலி தொழிலாளிகள் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்காமல் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய தகராறை கிளப்பியிருக்க வேண்டாமா? வெறும் கடிதம் எழுதினால் அவர்கள் கேட்க மாட்டார்கள், கடிதத்துக்கு எந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்காது என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அவ்வப்போது மீனவர் பிரச்சனையில் கடிதம் எழுதுகிறார், 100 நாள் வேலை திட்ட தொழிலாளிகளுக்கு பாக்கி வர வேண்டும் என்பதற்காக கடிதம் எழுதுகிறார், தமிழ்நாட்டுடைய மொழி பிரச்சனையிலே கடிதம் எழுதுகிறார், கல்விக்கு நிதி வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். எதற்காவது மதித்து ஒரு பதில் போட்டிருக்கான அந்த ஆளுவ மத்திய அரசாங்கம் எதையுமே மதிப்பதில்லை. ஆகவே கடிதம் என்பதை தாண்டி நம்முடைய நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் மத்திய அரசாங்கத்தை அம்பலப்படுத்துகிற வகையில், மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய நடவடிக்கை இல்லாமல் போனால் அவர்கள் தமிழ்நாட்டை ஏறி மிதிப்பார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மத்திய ஆட்சியாளர்களை நிர்பந்திக்கத்தக்க வகையில் இதை செய்துதான் தீர வேண்டும் என்கிற நெருக்கடியை உருவாக்கக்கூடிய வகையில் நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இங்கே கூலநாயக்கன்பட்டி கிராம மக்கள் அவர்களுடைய குலசாமிக்கு அந்த காலத்தில் கோயிலுக்கு எழுதி வச்ச நிலத்தை அந்த குலசாமிக்கு பூசாரியாக இருந்து அந்த கடவுளுக்கான பணி செய்யக்கூடியவர்கள் அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை பெற்றுக்கொள்வது என்கிற முறையில் அவங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் அவர்களுக்கு நிலம் ஒப்படை செய்யப்பட்டிருக்கிறது.
குலசாமி கோயிலுக்கு இருக்கிற நிலத்தை சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய அறநிலையத்துறை உள்ளே பூந்து அந்த நிலத்தை ஏலம் விடுறாங்களாம். அது மதிப்பிற்குரிய நம்முடைய அமைச்சர், இந்து அரசு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்ததற்கு பிறகு எந்த நிலத்தை பார்த்தாலும் அறநிலையத்துறை நிலமாவே அவருக்கு கண்ணுக்கு தெரியுது. ஆமாம், எந்த நிலத்தை பார்த்தாலும் அவருக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. தமிழ்நாடு பூரா இது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. கோயிலுக்கு இருக்கிற நிலத்தை, இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலுக்கு இருக்கிற நிலத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் டைரக்டாக எங்கேயாவது சாமி வந்து உழவு ஓட்டுதா, சாமி வந்து விவசாயம் பண்ணுதா? ஆசாமிகள் தான் விவசாயம் பண்ணுறாங்க. நீங்கள் முறையான குத்தகையை வாங்கிக்கிங்க, முறையான வாடகையை வாங்கிக்கிங்க, சாமியும் நல்லா இருக்கட்டும், விவசாயியும் நல்லா இருக்கட்டும், அதுதான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் இப்போ அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? நிலத்தை மீட்கிறோம், நிலத்தை மீட்கிறோம் என்கிற பெயரில் நிலத்தை ஏலம் விடுவது. எங்கள் 4 தலைமுறையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த குடும்பத்துக்கிட்டே இருந்து நிலத்தை ஏலம் விடுகிறோம் என்கிற பெயரில் நீங்கள் பார்த்த நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பம் என்ன நடுத்தருவில் நிற்குமா? ஏன் அது திரும்ப ஏலம் விடுறீங்கன்னு நான் கேட்குறேன். அவங்க பரம்பரையாக குத்தகை விவசாயிகளாக இருக்காங்க. காலத்துக்கு ஏற்ப குத்தகையை கூட நீங்கள் மாற்றி அமைங்க. ஏலம் விடுவது என்கிற பெயரில் நிலத்தை பறிக்கிற காரியத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செய்கிறது. இந்து அறநிலையத்துறையினுடைய நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். உங்களுக்கு சம்பந்தமில்லாத நிலத்தில், அதாவது முன்னாடி இருக்கிற ஒரு ஆட்சி பட்டா கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 70 பட்டா கொடுத்துருந்தா கலைஞர் பட்டா கொடுத்துருக்காரு. 24 வந்து நிலத்தை எடுக்கிறாங்க. பட்டா கொடுத்தது தப்பு, அது கோயில் நிலம்னு இப்போ நிலத்தை எடுக்கிறேன்றாங்க. அப்போ அவர் ஒன்றா தப்பாக கொடுத்துட்டார் அவரு? இந்த மாதிரி பல இடங்கள் ஏற்கனவே 50 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்த நிலத்தை மீட்கிறோம் என்கிற பெயரில் அறநிலையத்துறை தலையிடுகிறது. நீதிமன்றங்களும் கோயில் நிலத்தை மீட்டே தீர வேண்டும் என்று பல நீதிபதிகள் அதே வேளையாக கங்கணம் கட்டி கொண்டு தீர்ப்பளிக்கிறார்கள். இதனால் தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடக்கிறது. அவர்களுடைய கடைகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், வீடுகளிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லதா? தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நல்ல பெயரை பெற்றுத்தருமா? ஆகவே இந்த பிரச்சனையில் ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்துவதற்கும், மக்களும் பாதிக்காமல் சாமி கோயிலும் பாதிக்காமல் எத்தகைய ஒரு தீர்வை ஏற்படுத்துவது என்பது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் யோசிக்க வேண்டும். ஏற்கனவே ஈ.கே. நாயனார் அவர்கள் கேரளத்திலே முதலமைச்சராக இருந்தபோது கோயில் நிலத்தை யார் யார் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலங்கள் முழுவதும் அவர்களுக்கே சொந்தம் என்று உத்தரவு போட்டார். ஆனால் இலவசமாக தரமாட்டேன், ஒவ்வொரு நிலத்துக்கும் விலை தீர்மானிக்கப்படும், அந்த விலையை தவணை முறையில் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி தவணை முறையில் வசூலித்து அது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டு அந்த வட்டியின் மூலமாக மிகச் சிறப்பான முறையில் கோயில்கள் நல்ல முறையில் ஆறுகால பூஜை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கேரளத்திலே அப்படி ஒரு நல்ல முன்னுதாரணம் இருக்கிற போது தமிழ்நாட்டில் எதற்காக நீங்கள் பிடிவாதமாக கோயில் நிலங்களிலிருந்து மக்களை வெளியேற்றுவது என்கிற முடிவை நீங்கள் எதற்காக எடுக்கிறீர்கள்? இதுக்கு தகுந்த மாதிரி அண்ணாமலை போன்றவர்கள் அறநிலையத்துறையிடமிருந்து கோயிலை எங்கள்கிட்ட ஒப்படைங்க, நாங்கள் அப்போ தான் கொள்ளையடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும், நீங்கள் இடையூறாக இருக்கீங்கன்னு அவன் வேற ஒரு இடத்துல ஒரு பக்கம் பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த பிரச்சனையில் கோயில் நிலம், கோயில் மனைகளில் குடியிருப்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள், பரம்பரையாக கோயில் நிலங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரமே அதை சார்ந்துதான் இருக்கிறது. அத்தகைய மக்களுடைய பிரச்சனைகளின் மீது ஒரு பொருத்தமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய திருமூர்த்தி மலைக்கு ஒரு சாலை அமைக்க வேண்டும் என்று வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தி அதுக்கு ஒரு 49 லட்சம் ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கி சாலை அமைக்கிற பணியை துவக்கணும். இந்தியாவில் 4 வழிச்சாலை இருக்குது, 8 வழிச்சாலை இருக்குது, 16 வழிச்சாலை இருக்குது. டெல்லியிலேருந்து யமுனா எக்ஸ்பிரஸ்னு ஒரு சாலை போட்டிருக்கான், 16 வழிச்சாலை. அங்கேலாம் நாயோ மனுஷனோ எவனுமே ரோட்டை கிராஸ் பண்ணவே முடியாது. ஒரு வாரம் இந்த பக்கம் நின்னாதான் அந்த பக்கம் போக முடியும். 16 வழிச்சாலைன்னா 4 வழிச்சாலையிலே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போக முடியாமல் மக்கள் தகிச்சு போய் நிற்கிறாங்க. 16 வழிச்சாலை. இப்படி இந்தியாவில் நகர்ப்புறங்களில் அல்லது தலைநகரங்களை இணைப்பது என்கிற பெயரில்
இப்படி சாலை வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கே இருக்கக்கூடிய திருமூர்த்தி மலைக்கு மேலே வசிக்கக்கூடிய புலையரின மக்களுக்கு ஒரு 3 அடி 6 அடி அகலத்தில் ஒரு சாலை அமைக்க வேண்டும் என்பது ஏதோ ஒரு மாபெரும் குற்றத்தை போலவும், இதனால் இந்த திருமூர்த்தி மலையை அழிந்து விடும் என்பதைப் போல பல புதிய திடீர் சமூக ஆர்வலர்கள் இந்த அரசாங்கத்துடைய உத்தரவுக்கு எதிராக, சாலை அமைப்பதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து, அந்த வழக்கிலே உயர்நீதிமன்ற நீதிபதிகளும், எத்தனை உயிர்கள் போயிருக்கு தெரியுமா? குறைஞ்சபட்சம் அந்த நீதிபதிகள் என்ன இந்த அரசாங்கம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அரசாங்கம் 45 ரூபா நிதி ஒதுக்குவாங்க. சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கினீங்களா, அல்லது இந்த மாதிரியான வன உரிமை சட்டப்படி இதற்கு வனத்துறையினுடைய அனுமதி பெறப்பட்டதா, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு அந்த சாலை போடாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறுகளையும் இங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வன உரிமை சட்டத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வனவிலங்கு சரணாலயமாக இருந்தாலும் வன பூங்காக்களாக இருந்தாலும் வன உரிமை சட்டம் செல்லும். குறிப்பாக 13 வகையான அடிப்படை தேவைகள், ஆஸ்பத்திரி, பள்ளிக்கூடம், குடிதண்ணீர், ரேஷன் கடை, சமுதாய கூடம், சாலை வசதி, இது மாதிரியான 13 வகையான திட்டங்களுக்கு வன நிலங்களை பயன்படுத்துவதற்கு வன உரிமை சட்டம் அனுமதிக்கிறது. இதில் வனத்துறையினுடைய அனுமதியை பெற வேண்டியதில்லை என்பதையும் மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த சட்டத்தை பற்றி நம்முடைய வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு வருகிற போது வன உரிமை சட்டத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கிறோம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, நான் சொல்கிற மாதிரியான இந்த பிரிவுகளை எல்லாம் எடுத்து சொல்லியிருந்தால் அந்த வழக்குக்கு அங்கே வேலையே இல்லை. எடுத்த எடுப்பிலேயே அந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பல வழக்குகளில் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசு வழக்கறிஞர்கள் உரிய தயாரிப்போடு செல்வதில்லை, இந்த சம்பந்தமான சட்டங்களை எல்லாம் படிப்பதில்லை. அவர்கள் ஜாமீன் கொடுப்பது, ஜாமீன் எடுப்பது என்கிற அந்த அளவோடு தங்களுடைய பணிகளை முடித்துக் கொள்வது. அது அரசியல் சாசன சம்பந்தமான வழக்குகள் வந்தால் அதற்கு பிரதானமான பெரிய வழக்கறிஞர்களை ஈடுபடுத்துவது, இது போன்ற மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் எல்லாம் சாதாரண வழக்கறிஞர்களை அனுப்பி அவர்கள் பொறுப்பற்ற முறையில் நீதிமன்றத்தில் நடந்து கொள்கிற காரணத்தினாலே தான் சட்டமே அனுமதித்தாலும் இது போன்ற நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. ஆகவே அது ஏதோ திருமூர்த்தி மலைக்கு மட்டுமல்ல, இது போன்ற பல வழக்குகளில், அதுவும் குறிப்பாக வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகளில், வனம் முன்னாவே நம்ம வழக்கறிஞர்கள் பூரா அப்படி பயப்படுறாங்க. புதுசாக ஒரு சட்டம் வந்திருக்கிறத பற்றி அவங்களுக்கு தெரியல. வன உரிமை சட்டம் 2006 என்பது காடு மக்களுக்கு சொந்தம் என்று சொல்லியிருக்கிற சட்டம். அது அப்படி ஒரு சட்டம் வந்திருப்பதையே நம்முடைய அரசு வழக்கறிஞர்கள் கவனத்திலேயே கொள்வதில்லை. அப்படியா சார், வணக்கம் ஐயா அப்படின்னு உத்தரவு போடுறத பூரா அப்படியே ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. குறைஞ்சபட்சம் இல்லை என்றால் அந்த வழக்கறிஞர்கள்லாம் எங்களிடம் அனுப்புங்கள், நாங்கள் வர்றோம், இந்த சட்டத்தில் என்னதான் இருக்குது, எந்த அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் வாதாட வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் சொல்லித்தர்றோம். நான் திருமூர்த்தி மலைக்கு மட்டுமல்ல, சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பல வழக்குகளில் அரசு வழக்கறிஞர்கள் உரிய முறையில் வழக்காடாததினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சாலை அமைக்கிற பணியில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லாமல் சாலை அமைப்போம், வாகனத்தில் திருமூர்த்தி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கு நாங்கள் பயணிப்போம், எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிவோம் என்று சொல்லி மக்கள் பாதிக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளின் மீதும் சமரசமற்ற போராட்டத்தை நடத்தக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியினுடைய மாநாடு தான் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை மதுரையிலே நடைபெற இருக்கிறது. அந்த 6ஆம் தேதி நடக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான உழைப்பாளி மக்கள் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பேரணியில் திருப்பூர் மாவட்டம் தன்னுடைய முத்திரையை பதிக்கக்கூடிய வகையில் இங்கிருந்து 10,000 பேர் வர வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். 10,000 பேர். ஆகவே இங்கே ஏற்கனவே 4,000 5,000 கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒரு கட்சி உறுப்பினர் இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதான். நீங்கள் ஊரு பூரா அலைஞ்சு கிளைஞ்சு ஆளெல்லாம் திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா உங்கள் குடும்பத்திலேருந்து ஒவ்வொரு கட்சி உறுப்பினரும் குடும்பத்தோடு வந்தால் 10,000 பேர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து மதுரைக்கு வந்தார்கள் என்கிற நிலைமையை ஏற்படுத்த முடியும். மதுரையிலே சித்திரை திருவிழா என்பதுதான் மதுரையிலே பெருமையாக பேசப்படுகிற ஒரு விழா. சித்திரை திருவிழாவுக்கு முன்பாக ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நம்முடைய திருவிழா நடைபெற இருக்கிறது. சித்திரை திருவிழாவை மிஞ்சியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு என்று உலகம் போற்றுகிற வகையில், பேசுகிற வகையில்
நீங்கள் திரண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.